வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தாக்கல் செய்கிறார். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வளர்ச்சியடைந்த தேசம் என்ற இலக்கை நோக்கி வளர்ந்து வருவதாக மக்களவையில் உரை. $12 லட்சம் வரை வருமான வரி இல்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை. வருமான வரி விலக்கு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதால் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயன்பெறுவர். மக்களின் கோரிக்கையை ஏற்று வருமான வரி எளிதாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மத்திய பட்ஜெட்டில் ஆயுதப்படை மற்றும் பாதுகாப்பு செலவினத்திற்கு 6.81 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 2.87 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,66,000 கோடி, வேளாண் துறைக்கு 1,71,437 கோடியும் ஒதுக்கீடு. குடிநீர் சுகாதாரத்துறைக்கு ரூபாய் 74,226 கோடி, கல்வித்துறைக்கு 1,28,650 கோடி ஒதுக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் நாட்டு மக்களின் சேமிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். அரசின் கஜானாவை நிரப்புவதற்கு பதிலாக சாமானிய மக்களின் பாக்கெட்டை நிரப்பும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் மிகப்பெரிய காயத்திற்கு சிறிய கட்டு போடுவது போன்று உள்ளது மத்திய பட்ஜெட். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான சிந்தனைகள் பட்ஜெட்டில் வெளிப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி சாடல். மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மகளிருக்கு அதிகாரமளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மோடியின் அறிவிப்பு என்ன ஆனது என மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஒரு வஞ்சனை தானா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழக அரசின் கோரிக்கை ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் காட்டம். விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் மத்திய அரசு மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெற்று சொல் அலங்காரங்கள் மூலம் நாட்டு மக்களை ஏமாற்றும் பாஜக அரசின் பம்மாத்து நாடகம் தொடர்கதையாகி வருவதாகவும் சாடல். மத்திய அரசின் பொது பட்ஜெட் மாயாஜாலம் மற்றும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் மற்றும் நதிநீர் இணைப்பு குறித்த அறிவிப்புகள் இடம்பெறாது ஏமாற்றம் அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு துரோகம் இழைத்து விட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மீண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்றாங்க. மக்கள் மற்றும் மாநிலங்களுக்கிடையே பாகுபாடு காட்டி இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நிதிநிலை அறிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம்.
மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. செல்வ பெருந்தகை, அன்புமணி, வைகோ, சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை சரியானது அல்ல என்றும் அறிக்கை. மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. நாட்டின் வளர்ச்சிக்கு குறைவான பங்களிப்பை வழங்கும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விமர்சனம். மத்திய அரசின் பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம். அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட் என்றும் எக்ஸ் தள பதிவு. யுஜிசி நெட் தேர்வு விடை குறிப்புகளை வெளியிட்டது தேசிய தேர்வுகள் முகமை. விடை குறிப்புகள் மீது தேர்வர்கள் நாளை மாலை 6 மணிக்குள் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தலைவர் விஜய் பங்கேற்பு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் உள்ளிட்டோரின் சிலைகளை திறந்து வைக்கிறார் விஜய். 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டத்திலும் பங்கேற்கிறார். ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி சந்துரு கைது செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம். விரைவில் புலன் விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் பேட்டி. அதில் இப்போ நம்ம ஏற்கனவே 4 குற்றவாளிகள் அதில் கைது பண்ணியிருக்கோம். இதில் இன்னொருவர் சந்துரு அப்படின்ற நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இன்னும் இந்த வழக்கில் இன்னும் ஒரு 2 குற்றவாளிகள் கைதுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகள் மூலம் திமுக அரசை களங்கப்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஈசிஆர் கார் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர் சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர்தான் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பகிரங்க குற்றச்சாட்டு. விடுமுறை நாளான இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும். முகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு நடவடிக்கை. முகூர்த்த நாள் மற்றும் வார விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சரக்குகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் கதவை உடைத்து சோதனை நடத்திய போலீசார். ஆட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் நடவடிக்கை. ராசிபுரம் அருகே கல்லூரி மாணவியை கடத்தி தமிழ்பாண்டியன் என்பவர் திருமணம் செய்ததால் பரபரப்பு. 6 மணி நேரத்தில் மாணவியை ஒசூரில் மீட்ட காவல்துறை. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம்.
சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவிகளிடம் வருவாய் ஆய்வாளர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவு குடோனில் அதிகாரிகள் ஆய்வு. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த நபர்களிடம் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. காளை கொம்பு கழுத்தில் குத்தியதில் சேலம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு, 39 பேர் காயம். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் ஜாம்புரி நிகழ்வை காண குவிந்த மாணவ மாணவிகள். பிற மாநில கலாச்சாரங்களை அறிய ஜாம்புரி உதவியதாக தமிழக அரசுக்கு மாணவர்கள் நன்றி. இந்த கேம்ப்ல ஃபுட்லாம் செம்ம ப்ராப்பராக இருக்குது அண்ட் செம்ம ஹைஜீனாக இருக்குது அண்ட் ப்ராப்பர் சானிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே 24 ஹவர்ஸ்க்குமே ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட். தேங்க்ஸ். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குளிரால் பொதுமக்கள் கடும் அவதி. இரவு நேரத்தில் தங்கும் இல்லங்களில் கம்பளி போர்வையால் முழுமையாக போர்த்தியபடி உறங்கும் மக்கள். மெக்சிகோ, கனடா, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி. உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஜெர்மனி முன்னாள் அதிபர் ஹோர்ஸ்ட் கோஹ்லர் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக உயிர் பிரிந்தது. பாகிஸ்தானில் 1 லிட்டர் டீசல் 267 ரூபாயாக உயர்வு. பெட்ரோல் 257 ரூபாய் விற்பனையாகி வரும் நிலையில் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் முகமதின் அணியை வீழ்த்தி மோகன் பகான் அணி அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் FC அணியிடம் வீழ்ந்தது பெங்களூரு FC. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை காண ஜப்பானில் இருந்து வருகை தந்து காத்திருந்த ரசிகர். கடல் கடந்து வந்த ரசிகரை சந்தித்து சால்வை அணிவித்து விஜய் நிகழ்ச்சி. பாவனா நடிக்கும் தி டோர் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வெளியீடு. இணையத்தில் வைரல்.